பொல்யூஷன் ஆஃபீஸ் போட்டு கேட்குறார். நான் அந்த நம்பர் கொடுங்கன்னு வாங்கினேன். வாங்கி நான் கேட்டேன், இன்னும் நீங்கள் எப்படி அனுமதி சார்? எங்கள் வேலை வெறும் சுற்றுச்சூழல், அங்கே மிஷின் அமைச்சு அங்கே சுற்றி பாதிப்பு இல்லாத பார்க்கறது மட்டும் தான் வேலை. பார்க்குறது எனக்கு இல்லைன்றா. நேராக பிடபிள்யூடி ஆஃபீஸு சேப்பாக்கம் வந்து இது மாதிரி நடக்குன்னா நீங்கள் போய் பொல்யூஷனை கேளுங்கன்றாங்க. கலெக்டரை கேட்டாலும் கலெக்டர் என்ன சொல்கிறாங்க, கனிமவளத்துறை அதிகாரி கேட்குறேன்றாங்க. ஆனால் இடி மட்டும் வந்தால் கலெக்டர் தானே இன்றைக்கி டெல்லி போனார். ஆமாம், நேற்று ஒரு லெட்டர் கலெக்டருக்கு செங்கல்பட்டில் வந்து 269 க்ரஷர் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும். ஆனால் அவங்க கனிமங்கள் உடைச்சி எதுக்கிறதுக்கு அனுமதியும் பர்மிட்டும் 30 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது மீதி 240 க்ரஷ் யூனிட்டும் எங்கேருந்து வருது மலை? அந்த மலையை, அந்த சக்கை எங்கேருந்து வருது? எந்த மலையை உடைக்கிறாங்க? அப்போ அந்த மலை உடைக்க வெடிமருந்து யார் கொடுக்குறது? எங்கேருந்து வருது? அப்போ இவ்வளோ பெரிய முறைகேடு நடைபெறுது. நான் சொன்னேன், மாவட்ட ஆட்சியர், கலெக்டர், கனிமவளத்துறை அதிகாரி மீது இது மாதிரி அனுமதி இல்லாத க்ரஷர் இயங்குது, நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வோன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த மர்டர் புதுக்கோட்டை சம்பவத்துக்கு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இறங்கிட்டோம். வேறு வழி தெரியல எங்களுக்கு.